அன்று அவர்கள் திருமண நாள். திருமணமாகி 15 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆரம்ப காலத்தில் இருந்த பரஸ்பர அன்பு குறைந்து விட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சச்சரவு என வாழ்க்கை மாறித்தான் போய்விட்டது. ராதா காத்திருந்தாள் கணவன் ராஜாவின் வருகைக்காக. அவன் இன்று திருமண நாள் என்பதை நினைவில் வைத்திருப்பானா? ராதாவுக்கு நம்பிக்கை இல்லை. இருப்பினும் ஓர் அற்ப ஆசை, அவன் பரிசோடு வந்து ஆச்சரியப்படுத்த மாட்டானா என்று. வெளியில் மழை வேறு. ராதா காத்திருந்தாள். அழைப்பு மணி ஒலித்தது. ராதா ஓடிச் சென்று கதவை திறந்தாள். கையில் ஒரு பரிசு பொட்டலத்துடன் இனிய மணநாள் வாழ்த்துகள். அன்பே. அவள் அவனை அணைத்துக் கொண்டாள். ஒவ்வொரு மகிழ்ச்சி வெள்ளம் உள்ளே சென்றனர். அவன் தலையை துவட்டி விட்டாள். மாற்று ஆடை கொடுத்தாள். சூடான காஃபி தயாரித்து கொடுத்தாள். இருவரும் அந்த காலம் திரும்பி வந்தது போல் கொஞ்சியவாறு பேச. அடுத்த அறையிலிருந்து தொலைபேசி அலறத் தொடங்கியது. சலிப்புடன் எழுந்தாள் ராதா. ஷே, சிவ பூஜையில் கரடி மாதிரி இது வேற எடுத்தாள். ஆண் குரல். ஹலோ, இது ராஜா அவர்களின் வீடா? ஆமாம், நாங்கள் D1 காவல் நிலையத்திலிருந்து பேசுகிறோம். ஒரு சாலை விபத்தில் ராஜா இறந்து விட்டார். அவர் பர்ஸில் இருந்த விசிட்டிங் கார்டில் இருந்து எண்ணை தெரிந்து கொண்டோம். வருந்துகிறோம் அம்மா. ராதாவுக்கு மயக்கம் வருவது போல் இருந்து. இது எப்படி? அடுத்த அறையில் கணவன் இருக்கிறானே. ஒருவேளை தன்னை பார்க்க வரும்போது இறந்த கணவனின் ஆவி அவளை தேடி வந்து விட்டதோ? மேலுலகம் செல்லும் முன் அன்புக்குரியவரை காண ஆவி வரும் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். அடுத்த அறைக்கு ஓடினாள். அங்கு அவன் இல்லை. உண்மைதான், அவன் போய்விட்டான். உண்மைதான், அவன் போய்விட்டான். பழைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்கி இருக்கலாமே. என்ன செய்வேன்? நான் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பின்றி போனதே அழத் தொடங்கினாள். அப்போது கழிப்பறை கதவு திறந்தது. ராஜா வெய்யே வந்தான். ராதா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என் பர்ஸ் தொலைந்து போய்விட்டது. நல்லவேளை ஏடிஎம் அட்டையெல்லாம் என் கைப்பையில் வைத்திருந்தேன் என்று ராஜா சொல்வதை கூட கேட்காமல் அழுது கொண்டே அணைத்துக் கொண்டாள். சண்டையிட்டு பேசாதிருக்கும் கணவன் மனைவிகள் தன் ஈகோவை விட்டுவிட்டு உடனே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பியுங்கள். அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாது. பிரிந்து நொந்து தனக்குதானே புலம்பி மனகசப்புடன் தனிமையில் சாவதற்கல்ல, இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே